நான் போய் அந்த மரமலை நகரில் உட்காந்து இங்கே யாரும் எனக்கு அனுமதி தரல. மரமலை நகரில் போய் நான் மட்டுமே உட்காரேன், நீங்கள் யாரும் உட்கார வேண்டாம், நான் சாகும், எனக்கு குடும்பமாக பெண்டாப்பு இல்லை ஒன்றும் இல்லை, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி தான் போய் உட்காந்தேன். அன்றைக்கி ராமதாஸ் ரெக்வஸ்ட் பண்ணதுன்னு தான் அவர் தான் எனக்கு அட்வைஸ் பண்ணார். நீங்கள் தேவை, நம்ம சேர்ந்து போராடுவோம், நீங்கள் போராட்டத்தை நிறுத்துங்க அப்படின்னு என்னை அவர் அறிவுரை சொல்லி என்னை கட்டாயப்படுத்தி 4வது நாள் நிறுத்த வச்சார். அன்னைக்கு நான் திமுக கூட்டணியில் இருக்கும்போதே இதை செஞ்சேன். திமுக கூட்டணியில் இருக்கும்போது இதை செய்யறான் அப்படின்னு ஒருத்தன் கூட யாரும் பாராட்டல. இன்னைக்கு திமுக கூட்டணியில் இந்த 3 வருஷம் ஆட்சியில் எத்தனை இடங்களில் நாங்கள் போராட்டம் நடத்திருக்கிறோம். கிருஷ்ணகிரியில் போராட்டம் நடத்தோம், காவல்துறை கண்டிச்சு. சேலம் ஓரூரில் போராட்டம் நடத்தோம், காவல்துறை கண்டிச்சு. நாமக்கல்ல போராட்டம் நடத்திருக்கோம், காவல்துறை கண்டிச்சு. திருநெல்வேலியில் போராட்டம் நடத்திருக்கோம், காவல்துறை கண்டிச்சு. திமுக எதிரணியில் இருக்கவங்க கூட திருநெல்வேலியில் நடந்த தென் மாவட்ட படுகொலை கண்டிச்சு யாரும் ஆர்ப்பாட்டம் நடத்தலை. வேங்கவயல் பிரச்சனைக்கு அதே புதுக்கோட்டையில் உடனடியாக 2வது நாளில் போய் நான் போராட்டம் நடத்திருக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க திரும்ப அதே வேங்கவயல் பிரச்சனைக்காக எல்லா மாவட்ட தலைநகரங்களையும் போராட்டம் நடத்திருக்கிறோம். ஸ்ரீமதி கொல்லப்பட்ட உடனே 10,000 பேரை திரட்டி கள்ளக்குறிச்சியில் நான் போராட்டம் நடத்திருக்கிறேன்.